அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதிரடியான பல மாற்றங்கள் உறுதியாக நடக்கப் போகிறது. இது நடந்தே தீரும். நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் விரயத்தில் உச்சம் பெறுகிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அடுத்தடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இது நடந்தே தீரும். யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை, எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் வர போகிறார். அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார். பெரும்பாலும் ஒரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுமார் 4 மாத காலம் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு
மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார். எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடை தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது. சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீத பலத்துடன் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றங்கள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் உண்டு. மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் மோட்ச இடமாக கருதக்கூடிய 12ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தனது சொந்த ராசியான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். இந்த வேளையில் 4, 6, 8 ஆகிய இடங்களை குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் அனுகூலமான காலமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயரும். நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் கூட இந்த தருணத்தில் விலகி தெளிவு பிறக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாக அமைகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றியும் ஆதாயமும் நிறைவாக கிடைக்கும். வெளியில் உணவு உண்பது போன்றவற்றை மட்டும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.